எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் மிக பெருமளவுக்கு ஒரு அதிசயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஜானகி அம்மா இறந்த இடத்துல சமாதியில் இதுவரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு மாபெரும் அதிசயம் நடந்திருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு இரவுல இருந்து அதை தான் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை பார்த்து அங்கிருந்து உறவினர்கள் பண்ண காரியம் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த விஷயம்தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக அனைத்து நியூஸ் சேனல்களையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானகி அம்மாவுடைய சமாதியில் என்ன நடந்துச்சு, அதன் பிறகு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்துக்கலாம். நேயர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே செய்தது கிடையாது. உலகத்தில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆண் பாடலாசிரியர்கள், பெண் பாடலாசிரியர்கள்னு உலகத்தில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருந்தும் 48,000 பாடல்களை இதுவரைக்கும் யாருமே பாடினது கிடையாது. அதிகபட்சமாக அடுத்தபடியாக பாடினவங்க கூட 2,800 பாடல்கள் தான் பாடியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஜானகி அம்மா 50 வருட காலங்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு சாதனையை குறித்து இளையராஜா ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது ஜானகி அம்மா 48,000 பாடல்கள் பாடினதை நான் பெருசாக நினைக்கல, ஆனால் ஒவ்வொரு பாடலுமே அதிசயமாக இருக்குது. ஒரு சின்ன குறையை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு அனுபவம் பாடின பாடல்கள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஆரம்ப கால பாடல்களில் கூட என்னால் குறைகளை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு இளையராஜா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இதில் இருந்தே தெரிந்துக்கலாம் நம்முடைய ஜானகி அம்மா யாருமே செய்ய முடியாத சாதனைகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய உடல்நிலையில் ஒரு சின்ன குறை கூட இல்லையா. பொதுவாகவே வயதானவர்கள்னா பிபி, சுகர், ப்ரெஷர் அப்படின்னு பல நோய்கள் இந்த காலத்திலலாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய உடலில் ஒரு சின்ன நோய் கூட கிடையாது. அவங்களுக்கு பிபி, ப்ரெஷர், சுகர், டயபிட்டிஸ் அப்படிங்கிற எந்த ஒரு வியாதியுமே கிடையாது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஜானகி அம்மா கிட்ட எப்பயுமே கேட்குற ஒரே கேள்வி, எப்படிமா 90 வயதுலேயுமே இவ்வளோ இளமையாக ஒரு சின்ன நோய் கூட இல்லாமல் இருக்கிறீங்கன்னு கேட்போம். அப்போ அவங்க ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, என்னுடைய மகன் இருக்கிறப்ப எனக்கு என்னப்பா பிரச்சனை, என் மகன் இருக்கிற வரைக்கும் நான் என்றைக்குமே சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட அவங்களுடைய அன்பு மகன் சரியாக ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி இறந்து போனாங்க. அன்னையில் இருந்து ஜானகி அம்மா ஒரு முறை கூட சிரித்தது கிடையாதான். பொதுவாகவே ஜானகி அம்மா தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்களாம். தனக்கு கவலையாக இருக்கும்போது கூட மற்றவர்களை மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஜானகி அம்மா கடந்த 6 மாத காலங்களில் ஒரு முறை கூட சிரிக்கலையாம். இது குறித்து உறவினர்கள் சொல்கிற விஷயம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா 6 மாதத்திற்கு முன்னாடியே எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்களுடைய ஜானகி அம்மாவை நாங்கள் 6 மாத காலங்களாகவே பார்க்கல அப்படின்னு கதறிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் போயிட்டு இருக்குது. ஜானகி அம்மாவுடைய இறுதி சடங்கு அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருந்த மிகப்பெரிய லெஜண்டுகளும் அரசியல் தலைவர்களும் சென்று வந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய சமாதிக்கு தினமும் அவங்களுடைய உறவினர்கள் சென்று நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. உலகத்தில் இருந்து பல பேர் இன்னைக்கு கிளம்பி வந்து அவங்களுடைய சமாதிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, வணங்கி கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று இரவு ஜானகி அம்மாவுடைய சமாதியில் ஒரு பாம்பு வந்துதான், நாகப்பாம்பு வந்துதான். அந்த பாம்பு வந்து 1 மணி நேரத்திற்கு மேலே அவங்களுடைய சமாதிக்கு மேலேயே அமர்ந்திருந்துச்சான். அங்கே இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆச்சரியமா. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, பயத்தில் அந்த பாம்பு மேலே கல்லை எறியறதும் போன்ற விஷயங்களை பண்ணாங்களாம். ஆனால் அந்த பாம்பு கொஞ்சம் கூட அசையாமல் அங்கேயே இருந்த உடனே சில பெரியவர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி மற்றவங்களை எல்லாத்தையுமே, இல்லை அந்த பாம்பை யாரும் அடிக்காதீங்க, பொதுவாகவே பாம்பு மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கே வராது, இந்த பாம்பு இவ்வளோ கூட்டத்திலையும் அந்த சமாதி மேலே, ஜானகி அம்மாவுடைய சமாதி மேலே அமர்ந்திருக்கு, நீங்கள் இத்தனை பேர் கல்லெறிந்தும்
அடித்து பார்த்தும் அந்த பாம்பு அங்கிருந்து போகலைனா அது பாம்பு கிடையாது, அது கடவுள். நம்மளை போன்று ஜானகி அம்மாவுடைய சமாதிக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கு அப்படின்னு பெரியவர்கள்லாம் தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பாம்பை பல மணி நேரம் வணங்கினாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்கெல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த ஒரு அதிசயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.